ஹாய் ராஜுசீஸ், நான் உங்கள் நீஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேக் குக்கோட மாஃபியா ஆஃப் தாண்டா வித் மை பேபி. ஸோ லாஸ்ட் பாட்டில் விட்டுருந்தோமோ அல்லது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் பாட்டில் நம்ம டேங் தான் ஜங்குக் கூட வீட்டுக்கு வந்து சேர்ந்துருப்பான். ஸோ நம்ம ஜங்குக் தான் ஒரு குழந்த மாதிரி டேங் கூட விளையாண்டுட்டே இருப்பான். ஸோ ஜங்குக் காலேஜ் போக வேண்டிய டைமுமே வந்திருக்கும். ஸோ நம்ம ஜங்குக் கூட அப்பா தான் டேயாங்க ஜங்குக் கூட பாதுகாப்புக்காக அவங்க கூடயே காலேஜுக்கு போக சொல்லியிருப்பாங்க. ஸோ டேயாங்குமே நம்ம ஜங்குக் கூடயே காலேஜுக்கு போயிருப்பான். அவங்க கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்றதுக்காக காலேஜ் போன அன்னைக்கே அவன் ஜிமினை மீட் பண்ணியிருப்பான். ஸோ அத்தனை டேஸில் அவன் ஜிமினை பார்த்துருக்கவே மாட்டான். ஜிமின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு டேயாங்க்கு தெரியும். பட் ஜிமினை டேயாங் பார்த்துருக்க மாட்டான். அதே மாதிரி நம்ம ஜிமினுமே நம்ம டேயாங்க கிம்மின்னு தெரியாமல் தான் பழகியிருப்பான். ஸோ ஒன் டே நம்ம ஜங்குக் கூட அப்பா தான் டேயாங்க வெளியே கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ நம்ம ஜங்குக் வீட்டில் தான் இருந்திருப்பாரு. ஸோ நம்ம டேயாங்கும் நம்ம ஜங்குக் கூட அப்பாவும் தான் ஒரு மீட்டிங்காக போயிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு கன் ஷூட் நடந்திருக்கும். பட் அந்த ஷூட் அவுட் அங்கே நடக்கும் போது நம்ம டேயாங் அங்கே இருந்திருக்க மாட்டான். ஸோ நம்ம டேயாங் வந்து அங்கே ஜங்குக் கூட அப்பாவை பார்க்கும் போது அவர் சீரியஸான நிலைமையில இருந்திருப்பாரு. ஸோ இதுக்கு யார் காரணம்னு கேட்கும் போது அவர் கிம்ன்ற நேம் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ டேயாங்க்கு தான் தெரியும்ல அவர் தான் கிம்மு, பட் அவர் பண்ணலைன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேயாங் ஒரு மிஸ்டீரியஸோட அது யார் பண்ணாங்கன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பாரு. அண்ட் கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ நம்ம சுகர் பர்த்டேக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த டயத்தில் அவர் கேக் வாங்குறதுக்காக போயிருப்பார்ல டேயாங். அந்த டைமில் டேயாங்க ஒருத்தவங்க ஷூட் பண்ண பார்த்துருப்பாங்க. பட் டேயாங் அந்த பர்சனை கில் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு செக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதில் அவர் கான்டாக்ட் லிஸ்ட்டில் மின்னுன்ற நேம் இருந்ததை பார்த்துருப்பாங்க. ஸோ அவர் போயிட்டு அந்த மின்னில் இருக்க கான்டாக்ட் மொத்தமாக செக் பண்ணுறாங்க. ஸோ வாட்ஸ்அப் மொத்தமாக பார்க்கும்போது ஜங்குக்கோட அப்பாவை கொல்ல சொன்னது அண்ட் நம்ம ஜங்குக்கை சீனியர்ஸ் வச்சு ஆக்ட் பண்ண வச்சது அண்ட் ஜங்குக்கு பாதுகாப்பாக இருக்கிற அந்த பாடி கார்டை கொலை பண்ண சொன்னதுன்னு அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ டேயாங் அதை பார்த்து தான் மின் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பாரு. அப்புறம் நம்ம டேயாங் வந்துட்டு மலேசியா போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு டீல் ஓகே ஆயிருக்கும். ஸோ அதை நம்ம மின் கிட்ட போகாமல் ஸோ கிம் கிட்ட வந்திருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி டேயாங்கும் ஃப்ரான்ஸும் ஒரு டீல் பற்றி பேசியிருப்பாங்கல்லடா. ஸோ அதுக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ் தான் அந்த ஒரு டீலு. ஸோ அதுதான் நம்ம இவங்க கிட்ட இல்லாமல் நம்ம டேயாங் கிட்ட போயிருக்கோம். ஸோ இதுதான் அப்படியே டேயாங் வந்துட்டு நம்ம ஜிமின்கிட்ட சொல்லி முடிக்கிறான். ஸோ இப்போ எல்லாரும் வந்துட்டு அந்த கார்டனில் தான் இருக்காங்க இன்னும். ஸோ அப்போ நம்ம யோங்கி தான் டேயாங், நான் யாரையும் கொலை பண்ண சொல்லவே கிடையாது. நான் எப்படி எங்கள் அப்பாவை கொலை பண்ண சொல்லுவேன்? நான் அவர்கிட்ட பேசலைனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் தான் நான் அவர்கிட்ட பேசலை. நான் அவர்கிட்ட அப்பப்போ பேசிக்கிட்டு தான் இருந்தேன். இது குக்கிக்கு கூட தெரியாது. அந்த காலேஜ் பசங்க குக்கியை ரேகிங் பண்ணாங்கன்றனால தான் நான் அவங்கள அன்றைக்கி அடித்து போட்டுட்டு போனேன். அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி ஒன்றை கொலை பண்ண சொல்லுவேன்? நீ அவனுக்கு பாதுகாப்பாக இருக்க, எனக்கு தேவையானதே அதானே. எனக்கு என் தம்பி கூட யாராவது ஒருத்தர் சேஃபாக இருக்கணும். நான் இல்லாத நேரத்தில் நீ இருக்கும் போது நான் எப்படி ஒன்றுக்குள்ள சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சுகா கேட்க. ஸோ அப்போ டேயாங் தான் அப்போ எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுமேன் அன்னைக்கு அப்படின்ற மாதிரி டேயாங் ஏதோ சொல்ல வரான். ஸோ அப்போ டாக்டர் தான் ஸோ நம்ம டேயாங் கிட்ட வந்துட்டு அவர் கண்ணை முழிச்சிட்டாரு. உங்களோட நேம் சொல்லி தான் கூட்டிக்கிட்டு இருக்காரு, போய் பார்க்குறதா தான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம டேயாங் தான் அடிச்சு பிடிச்சி ஒரு ரூம்க்கு ஓடுறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக் தான் ரூமில் படுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ டேயாங் தான் ஜங்குக் கிட்ட வந்து உட்காடுறான். ஸோ ஜங்குக்கோட ஐஸ் ஓப்பனில் தான் இருக்கு. ஸோ நம்ம டேயாங்கை பார்த்த உடனே டேயாங் எப்படி இருக்கா? உனக்கு எதுவும் இல்லைல்ல ஜங்குக்? உனக்கெல்லாம் என்ன? எனக்கெல்லாம் ஜிமினா அண்ணா அண்ணா அது அப்படின்ட்டு ஜங்குக்கோடைய பொறுமையை எந்திரிக்கிறான். ஸோ டேயாங் தான் நீ படு ஒன்றும் இல்லை பொறுமையாக பேசிக்கலாம், நீ படு, ரெஸ்ட் எடு. ஜங்குக் நீ சரியாயிட்டடா? ஆனால் வலிக்குது,
கை வலிக்குது அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே கையை லைட்டாக பிடிக்க அது அது ஒன்றும் இல்லை விடு விடு அப்படின்ட்டு நம்ம டியாங் தான் ஜங்குக் ஒரு மாதிரி குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறான் மறுபடியும். டியாங், நானும் குழந்தை கிடையாது, எதுக்காக நீ இப்படி பார்த்துக்கிறீங்க? ஆனால் என்னாச்சு அதுக்கப்புறம்? நீங்கள் ஓகேவா? நான் எத்தனை நாள் இப்படி பெட்லேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் கேட்குறான். ஸோ அப்புறம் நம்ம டியாங் தான் அவனுக்கு என்ன சொல்லனே தெரில, ஒரு மாதிரி கண்ணன் டியர்ஸாக வருது. ஸோ அப்போ நம்ம யோங்கி தான் ஜங்குக், அண்ணா எப்படி இருக்கா? வலிக்குது, ரொம்ப வலிக்குதுண்ணா. சரியாயிரும். டாக்டர் கொடுக்குற டேப்லெட்லாம் போட்டுட்டு ஒழுங்காக இருக்கணும், சரியா? சரி. அப்பா எங்க? அப்பாவா? நான் அடிபட்டு இருக்கேன். அப்பா என்னை பார்க்க வரலையா அண்ணா? ஓ, நீங்கள் இருக்கிறனால அப்பா வரலையா? ஆமாம், அப்பா கொஞ்சம் வேலையாக வெளியே போயிருக்காரு, அப்புறமா வருவாங்க. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற, ஓகேவா? ஓகே. அண்ணா, இதுதான் கிம், நான் சொல்லியிருக்கேன்ல. தெரியும், நாங்கள் பேசணும். அப்படியா, பேசிட்டீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ டாக்டர் தான் அப்படி உள்ள வராங்க. பேஷண்ட்டை இவ்வளோ நேரம் பேச விடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி இவங்க பார்க்க. இல்லை டாக்டர், அவன் கொஞ்சம் நல்லா தான் பேசுகிறான், நல்லா தான் பேசுகிறாரு. ஆனால் அவருக்கு ப்ரீத் ஆகும், அவர் கையில் புல்லட் போயிருக்கு. ஸோ அவருக்கு ரொம்ப நேரம் பேசினா ப்ரீத் ஆகும். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கலாம் ஜங்குக், இவ்வளோ பேச வேண்டாம். ஓகே டாக்டர், எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஜங்குக் லைட்டாக சிரிக்கிறான். ஸோ நம்ம ஜிம்மினோட ஐஸில் தான் ஃபுல்லாக டியர்ஸாக இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக் தான், என்னாச்சு ஜிம்மினா உனக்கு? எதுக்காக இப்படி இருக்க? சாரிடா. எதுக்குற அழுகிற? எதுக்கு சாரிடா, அன்றைக்கி நான் தனியாக விட்டுருக்கக்கூடாது, நான் கூடவே இருந்திருக்கணும், நான் அன்றைக்கி உன்னை விட்டு போயிடக்கூடாது. சரி ஜிம்மினா, அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வேற நான் இப்போ கண்ணை முழிச்சிட்டேன், ஒன்றும் இல்லை. நீ எதுக்காக ஃபீல் பண்ணுற? இல்லை ஜங்குக்கா, நாளைக்கு உன் கூட இருந்திருக்கணும், என்னால் அவனுக்கு எந்த ஹெல்ப் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. ஐம் ஸோ சாரிடா. சரி விடுடா, ஒன்றும் இல்லை. என் திக்கு ஃப்ரெண்ட் அழுகிறத பார்த்தா அப்புறம் எனக்கும் அழுக வரும், அழாதடா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அவனால் எந்திரிக்க முடியல. நம்ம ஜிம்மினோட கையை மட்டும் பிடிச்சிட்டு அவன் காம் டவுன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ சுகா தான் ஜிமின் கிட்ட போயிட்டு ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ ஜிமின் தான், இல்லை சுகா, அன்றைக்கி நான் இருந்திருக்கணும், ஏன் தப்பு தான். இல்லை ஒன்றும் இல்லை, விடு, அது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை அது ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் தான் அழுதுகிட்டே இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அமைதியாகவே இருந்துகிட்ருக்கான். ஜிமின், நான் ஜங்குக் கிட்ட கொஞ்சம் பேசணும், நாங்கள் வெளியே இருக்கட்டும் அப்படின்ட்டு இவங்கியும் நம்ம ஜிமினும் அப்படி ரூம் விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கோட பக்கத்தில் நம்ம டேயாங் உட்காரான். என்னாச்சு டேயாங், இதுக்காக உங்கள் கண்லேயும் டியர்ஸாக இருக்கு? அன்னைக்கு டாபிக் வேண்டாம். அன்னைக்கு நான் நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தெரியுமா? நான் உங்களை இழந்துருவணும்னு பயந்துட்டேன். அன்னைக்கு நான் செத்துருவேன் தான் நினச்சேன், ஆனால் பரவாயில்ல, என்னை காப்பாற்றிட்டீங்க. உங்கள் அண்ணன் தான் அன்றைக்கி நம்மளை காப்பாற்றினா. அண்ணாக்கு எப்படி தெரியும்? அது தெரில, அவங்க அண்ணன் தான் அங்கே அன்றைக்கி வந்தாங்க, நம்மளை காப்பாற்றினாங்க, உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. இப்போ நீ என்கிட்ட இருக்கன்னா அதுக்கு காரணமும் அண்ணா தான் அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், என் அண்ணனுக்கு என் மேலே அவ்வளோ பிரியம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம டேயாங் தான், தெரியும், சரி நீ ரெஸ்ட் எடு, நான் பக்கத்துலேயே இருக்கேன், உனக்கு எதாவது வேணும்னா கேளு, எனக்கு எதுவும் வேணாம், நீங்கள் என் பக்கத்தில் படுத்துக்கிறீங்களா, எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்ல. நம்ம டேயாங் தான் பக்கத்தில் அப்படி ஏறி உட்காந்துட்டு, உன் பக்கத்தில் தான் இருக்கேன், நீ தூங்க, ரெஸ்ட் எடு, நம்ம எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்ட்டு டேயாங் தான் ஜங்குக்கு அப்படியே தூங்க வைக்கிறான். ஸோ அப்படி இந்த பக்கம் தான் நம்ம யோங்கி தான் அங்கே வெளியே வெயிட்டிங் இதில் உட்காந்துட்டு இருக்கான். ஜிம்மின் தான் அழுதுகிட்டே இருக்கான். ஸோ நம்ம சுகா அவனை காம் டவுன் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ நம்ம சுகா அப்படியே ஃபோன் எடுத்துட்டு,
என்ன வேணும்? மீன் எங்கே இருக்கா? நான் ஹாஸ்பிட்டல்லையா? எதுக்காக ஹாஸ்பிட்டல் போனா? எதுக்கு? என்னாச்சு? அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கேட்க, அப்போ யோங்கி தான், இங்கே பார், நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு கேட்க வேண்டியதும் வேலை கிடையாது. மேன் மறந்துட்டியா? நான் உன்னோட ஃப்யூச்சர் பார்ட்னர். ஸோ நான் கேட்காம வேறு யார் கேட்பா? இங்கே பாரு, நான் சொன்னேனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொன்னேனா? மேன் எங்கள் அப்பாவோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீனா எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி உனக்கு தான் தெரியும்ல. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்புறம் எதுக்காக மேன் நீக்கிட்ட இவ்வளோ கோவப்படுற? இத்தனை வருஷம் என் கூட தானே இருக்கா? உனக்கு ஏன் என் மேலே லவ்வே வர மாட்டேங்குது? ஸோ இப்போ இனிமேல் யோங்கி தான் ஒரு மாதிரி கோவத்தோட, ஏன்னா நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன், நீ எனக்கு தேவை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம யோங்கி சொல்லிட்டு அப்படியே காலை கட் பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த பர்சன் தான் ஒரு மாதிரி இருட்டான ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பக்கத்தில் நிறைய அந்த சிகரெட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பர்சனோட கையில் இன்னொரு சிகரெட் இருக்குது. அந்த பர்சன் அப்படியே அதை எடுத்து பஃப் பண்ணி விட்டுட்டு, மேன் உனக்கு இதை பற்றி தெரிஞ்சும் இப்படி பண்ணுறல, பார்த்துக்கிறேன் மேன், நீ லவ் பண்ணுற பையன் யாருன்னு கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறான், அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்லிட்டு, ஸோ அந்த பர்சன் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த டயத்துக்கு நம்ம டயாங் தான் வெளியே வரோம். நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த? ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் அப்படின்னு நிமிந்து நம்ம டயாங்க பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம டயாங் தான், மின் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்டேன். அது ஜே கிட்ட. ஜே யார்? ஜே என்னோட மாஃபியா கூட்டிகிட்டு போனாருன்னு சொன்னல, அவர் தான், அவரோட பையன், அவனோட நேம் தான் ஜே. அவங்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். அன்னைக்கு நைட் நீ எங்களை காப்பாற்ற வர்றதுக்கு முன்னாடி யாருக்காவது ஃபோன் பண்ணியா? ஆமாம், நான் ஜேக்கு தான் கால் பண்ணியிருந்தேன். ஜேயோட அப்பா இறந்துட்டாங்க, அதுக்காக நான் ஜேக்கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டல் போக சொல்லியிருந்தேன். அந்நேரம் அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் தெரியல, ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான வேலைன்னு சொன்னான், அவ்வளோதான். எனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. நான் அவனை பெருசாக கண்டுக்க மாட்டேன். ஸோ அவன் பேசுகிற இந்த வார்த்தை எனக்கு பெருசாக ஞாபகம் இருக்காது. ஏன் என்னாச்சு டயாங்? ஸோ அப்போ டயாங் தான் நம்ம யோங்கிக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த வெயிட்டிங் சேரில் உட்காடுறான். அவன் அப்படியே எதையோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவனோட கால் அப்படியே ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனோட 2 ஃபிங்கர்ஸுமே அவனோட லிப்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ ஒரு மாதிரி கோவத்தோட அவனோட லிப்ஸ் அப்படியே ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ அப்படியே நிமிர்ந்து முன்ன பார்த்துட்டு, மேன் சொல்லட்டேன் அவங்க என்ன, அன்னைக்கு ஃப்ரான்ஸ்குள்ளே அந்த டீல் பேசும்போது அங்கே இருந்தது நீ தானே? ஆமாம் நான் தான். அங்கேருந்து ஏன் பாதியில் எழுச்சி போனேன்? அது எனக்கு அந்த டீலில் பெருசாக உடன்பாடு இல்லை, அதனால தான். அந்த டீலில் உனக்கு பெருசாக உடன்பாடு இல்லையா? ஆமாட்டேன், எனக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்குது. நான் மாஃபியா தான், அதுக்குன்னு கிடைக்கிற டீல் எல்லாத்தையும் பண்ணுற ஆள் கிடையாது. எனக்கு அதை பண்ணி ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன், அதனால தான் அங்கே வந்து உட்காந்தேன். ஆனால் அதை பற்றி பேசும்போது என்னால் அங்கே இருக்க முடியலை. எனக்கு அது அருவருப்பாக இருந்துச்சு, அதனால தான் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சுகா சொல்ல. சாப்பிட்டியாங்க தான், உனக்கு பிடிக்காத ஒரு டீலை நீ எதுக்கு பண்ணணும்? நீ ஒரு பெரிய மாஃபியா தானே, நீ வேணான்னு சொன்னால் வேணாம் தானே, நீ எதுக்காக அந்த டீலை பண்ணணும்? அது மட்டும் இல்லாமல் நீ அதை பண்ணுற மாதிரி இல்லை, உன்கிட்ட இருந்து தான் என்கிட்ட வந்துச்சு. ஐ மீன் அந்த ஃப்ரான்ஸ் மூலியமா. ஆமாம், அது எங்ககிட்ட இருந்து தான் வந்துச்சு. ஐ மீன் என்னை கூட்டிகிட்டு போனார்ல அந்த மாஃபியா, அது அவர் பார்த்துக்க வேண்டிய டீல். ஆனால் அவர் உயிருக்கு போராடிட்டு இருந்த நிலமை அது, அதனால் அது என் கையில் வந்துச்சு. எனக்கு அதை பண்ண பிடிக்காம தான் நான் ஃப்ரான்ஸ் கிட்ட கொடுத்தேன். அவன் உன்கிட்ட எடுத்துகிட்டு வருவான் நான் யோசிக்கவே இல்லை. வேறு யாராக இருந்தால் கூட நான் விட்டுருப்பேன். ஆனால் கிம் ஜங்குக்கோட பாய் ஃப்ரெண்டு எனக்கு நல்லா தெரியும். நீ அதை எடுத்து பண்ணுறேன்னு சொல்லும் போது எனக்கு கோவம் தான் வந்துச்சு. நான் அங்கேருந்து போனதுக்கு இதுவும் ஒரு ரீசன் தான்.
அப்படின்ற மாதிரி நம்ம யோங்கி சொல்கிறாரு. இப்போ ரீசண்டாக அந்த டீலிங்கோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வரப்போகுதுன்னப்ப அதை எப்படியாவது நான் எடுத்துடணும்னு நினச்சேன். ஏன்னா உன்கிட்ட வந்துருச்சுன்னா நீ கண்டிப்பாக வேலையை ஆரம்பிச்சிடுவேன். நான் அதை எடுத்துட்டேன்னா அதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த டீலும் அந்த எக்யூப்மெண்ட்ஸும் உன்கிட்ட தான் வந்து சேர்ந்துச்சு. என்னால் அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நம்ம யோங்கி சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ நம்ம டேங் தான் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நான் அந்த டீலை எடுக்கலை. உன்ன மாதிரி தான் நானும் யோசித்தேன். அந்த எக்யூப்மெண்ட்ஸும் கையில் வந்துருச்சுன்னா நீ அதுக்கான வேலையை ஆரம்பிப்பேன்னு யோசித்தேன். அதனால தான் அது உன்கிட்ட கொடுக்க விடாமல் நான் அதை எடுத்துக்கிட்டேன். நான் அதுக்கான எந்த ப்ராசஸுமே ஸ்டார்ட் பண்ணல. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்குது. அப்போ நம்ம யோங்கி தான் இப்போ அந்த டீல் எடுத்து பண்ணுறதுக்கு ஜியோட அப்பா கூட இல்லை, அவர் இறந்துட்டார். இந்த டீலை இதுக்கப்புறம் யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீ பண்ணுவேன்னு மட்டும்தான் யோசித்தேன். அப்போ இதுக்கப்புறம் அதுக்கு வேலை இல்லைல்ல. ஸோ அப்போ நம்ம டேங் தான் எனக்கு ஜேயை பற்றி சொல்கிறியா மேன் அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அப்போ நம்ம யோங்கி தான் ஜே அவனை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது, நான் அவன் கூட இருந்ததில்லை. அவன் தான் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பான் மின்னுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஜேக்கு சின்ன வயசில் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அவனோட ஒரு சைட் ஃபேஸில் ஒரு மாதிரி நெருப்பு பட்டு தீக்காயமாக இருக்கும். அதனாலே அவன் அதிகமாக யாரையும் பார்க்க மாட்டான், வெளிச்சத்தில் வரமாட்டான். அவனுக்கு இருட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஜே அப்பாவுக்கு ரொம்ப செல்லம். ஜே சொன்னால் அவங்க அப்பா என்ன வேணாலும் செய்வார். என்ன மாஃபியாக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு காரணம் எங்கள் அப்பா அவர் கூட போட்ட ஒரு டீல். ஆனால் என்னை அவங்க அப்பாவே கொண்டு இருக்கணும். என்னை இப்படி ஒரு மாஃபியாவாக மாற்றி நிற்க வச்சுருக்கிறது ஜே தான். அவன் தான் அவங்க அப்பாட்ட சொல்லி என்ன அவரோட வாரிசை அறிவிக்க சொன்னான். அவன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஜேக்கு போக வேண்டிய எல்லாமே எனக்கு வந்து சேர்ந்துருக்கு. சொல்லப்போனால் நான் அதை எடுத்துக்கணும்னு நினைக்கல. அதனால தான் மின்னு எனக்கு ஒரு பேரை உருவாக்கி நான் மேலே வந்தேன். ஆனால் ஜேயோட அப்பாவோட டார்ச்சர் என்னால் போக போக தாங்கவே முடியலை. அவர் சொல்கிற டீலிங்கை நான் பார்க்கணுன்னு ரொம்ப என்னால் பொறுத்துக்க முடியாமல் தான் அவருக்கு ஸ்லோ பாய்சன் வைக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வச்ச பாய்சனால் அவர் சாகலை. ஏன்னா நான் கொடுத்த பாய்சன் இன்னும் ஒரு வருஷமாவது இருந்திருப்பார். அந்த நேரம் அவர் இறந்து போனது எனக்கே ஷாக் தான். அன்றைக்கி நான் அந்த கிளப் விட்டு வெளியே வரும்போது அந்த ஃபாரஸ்ட்குள்ளேருந்து வெளியே வந்தது உன்னோட கார் தான். அதனால தான் அதை நீ தான் பண்ணியிருப்பேன்னு நான் நினச்சேன். நீ பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டேன்னு நினச்சேன். ஸோ அப்போ நம்ம டேங் தான் நல்லா யோசிச்சுட்டே இருக்கோம். ஸோ அப்போ நம்ம யோங்கியை பார்த்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது கரெக்டாக இருக்கான்னு பாரு. அப்போ நம்ம டேங் தான் நம்ம யோங்கியை பார்த்துட்டு, யோங்கி இவ்வளோ நாள் பாம்புக்கு பாலை வத்து வளர்த்துட்டு இருந்திருக்க அப்படி தானே, என்ன சொல்கிறேன்? நான் தெளிவாயிட்டேன், நீயும் தெளிவாயிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு புரியலை. அந்த ஜே உன் மேலே லவ்வில் இருக்கான் நம்ம. ஆமாம், ஆனால் எனக்கு அவன் மேலே எதுவும் இல்லை. என்னோடய லவ் ஜிமின் மட்டும்தான் அப்படின்னு ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறான். ஆனால் நீ என்ன தெளிவான அதை கொஞ்சம் என்னன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்க. அப்போ நம்ம டேங் தான் அந்த மாஃபியா அந்த டீல் அவரோட பர்சனல் யூஸ்க்காக பண்ணுறாரா அது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் யாரை அப்படி தான். ஏன் இப்படி இருக்கக்கூடாது? என்னது அந்த டீல் ஏன் அவர் பையன் ஜேக்காக இருக்கக்கூடாது? என்னொன்னுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டா, அன்னைக்கு என்னையும் ஜங்குக்கையும் அந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நீ சொல்கிற அதே ஜே தான். அன்னைக்கு அவன் உன்கிட்ட தான் பேசினான், அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மின்னுன்ற பேரை தான் அவன் நல்லா யூஸ் பண்ணான். அப்புறம் நீ ஏதோ சொல்ல அங்கேருந்து அவன் போயிட்டான் அப்படின்ற மாதிரி டேங் சொல்ல. நம்ம யோங்கியோட ஐஸ் தான் அப்படி இல்லைடா வியர்ட் ஆகுது. என்ன சொல்கிற? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவோட டெட், அந்த காலேஜ் இன்சிடெண்ட், அப்புறம் என்ன கொள்ள ட்ரை பண்ணது, இது செஞ்சதும் ஜே தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜங்குக்கோட இந்த நிலைமைக்கும் காரணம் அவனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்கிறான். அப்போ நம்ம யோங்கி தான் இது எப்படி இவ்வளோ இதுவாக சொல்கிற? யோங்கி நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த ஃபோனில் எல்லாத்துலேயும் மின்னு இருந்துச்சு.
ஏன் ஜே ஒன்றை லவ் பண்ணுறனால அவனோட சர்நேமை மின்னு போட்டிருக்கக்கூடாது? அந்த நேமில் கூட அவன் காண்டாக்ட் பண்ணியிருக்கலாம்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அன்றைக்கி நைட் நீ தான் அவங்ககிட்ட பேசின. மேபி நீ அவங்க அப்பா இறந்ததை சொல்ல போய் தான் அன்றைக்கி ஜங்குக்கு அந்த நிலமையில விட்டுட்டு போனான். இல்லைனா அன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னு என்னால் யோசிக்க கூட முடியலை. அண்ட் நீ சொன்னல அவனோட ஒரு ஃபேஸில் எரிஞ்சிருக்குன்னு. ஏன் மீன் உனக்கு ஒரு வாட்டி கூட தோணலையா இந்த இந்த இல்லீகலான விஷயம் அது ஜேக்காக அவங்க அப்பா பண்ண ஆரம்பிச்சிருப்பாருன்னு? ஆனால் அது பண்ணலையேட்டே. இப்போ அது ஸ்டாப்பில் தான் இருக்கு. ஆமாம், அந்த எக்யூப்மெண்ட் என்கிட்ட இருக்க வரைக்கும் அது ஸ்டாப் ஆகி தான் இருக்கும். ஆனால் அது என்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஜேக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை எடுக்க பார்ப்பான். ஆனால் ஜே எப்பயுமே என்ன சொல்வான்னா, அவன் எப்படி இருக்கானோ அவனுக்கு அதை பிடிக்கும்னு சொல்லுவான். மற்றவங்க அவனை பார்க்க வேணாம்னு நினைக்கிறது வேற, ஆனால் அவனுக்கு அப்படி இருக்கிறதே பிடிச்சிருக்குன்னுவான். ஆமாம் யோங்கி, ஆனால் உனக்காக கூட மாறணும்னு யோசிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம டியாங் சொல்ல நம்ம யோங்கிக்கு தான் ஒன்றுமே புரியல. அவன் தலையில் அப்படியே கை வச்சிடுறான். அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் ஜேனா. இவ்வளோ நாளாக ஜே கூடவே இருந்திருக்கான். இது எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம யோங்கி ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகுறாரு. ஸோ அப்பட்டே தான் விடுமேன் பார்த்துக்கலாம், அந்த எக்யூப்மெண்ட் எப்பயுமே ஜே கையில் கிடைக்காது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ நம்ம யோங்கி தான் இல்லட்டையும் அதை அவன் ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணிடுவான். நம்ம அவனால் திருப்பி அதை பண்ணவே முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோங்கி சொல்ல டியாங் தான் முதல் நம்ம ஜங்குக்கை பார்க்கலாமே, அவனை நம்ம சேஃப் பண்ணிட்டு தான் அடுத்த இதுவாக இருந்தாலும். ஏன்னா ஜேவை பொறுத்த வரைக்கும் ஜங்குக்கு எல்லாமே தெரியும், ஆனால் ஜங்குக்கு எதுவுமே தெரியாது. அதுதான் உண்மை. அவன் எதையும் கேட்டானான்னு கூட தெரியலை. ஏன்னா அவன் என்ன பார்க்க வந்தான். நீ அங்கேருந்து பாதியில் இன்ச்சு போனப்போ அந்த இடத்துல இப்போ ஜங்குக்கு இல்லைன்னா அவன் அதை கேட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீ போன கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ரான்ஸ் சொல்லி முடிச்சிட்டான். ஜங்குக்கு என்ன பார்க்கறதுக்கு வந்திருப்பான். அதை அவனுங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஜங்கு கூட உயிருக்கு இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம அவன் தான் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஒரு 1 வீக் கிட்ட ஸ்கிப் ஆகுது. ஸோ நம்ம ஜங்குக் தான் இப்போ அவனோட வீட்டில் இருக்கான். நம்ம டியாங்கோட வீட்டில் இருக்கான். ஸோ நம்ம டியாங் தான் அவனை பேக்கப் பண்ண மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கோட ஐஸில் லிட்டர் டியர்ஸ் இருக்குது. அவன் அப்படியே நம்ம டியாங்கோட அந்த ஷர்ட் கார்னர் அப்படியே பிடிச்சிக்கிட்டு நல்லா க்ரிப் பண்ணிவிட்டு, நிஜமாலே அப்பா இல்லையா, விட்டுட்டு போயிட்டாரா என்ன? ஜங்குக் வீடுடா, அது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஏன் அந்த நேரத்தில் தெளிவாக இல்லாமல் போனேன்? அப்பாவோட லாஸ்ட் மினிட்ல என்னால் கூட இருக்க முடியாமல் போயிடுச்சு. ஜங்குக் நீ கூட இருக்க தான் செஞ்சு, ஆனால் நீ உன்னோட கான்ஷியஸில் இல்லை. இப்போ உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, அவ்வளோதான். மேபி உனக்கு அந்த ஸ்டேட்லேருந்து எல்லாமே ஞாபகம் வரலாம். ஒன்றும் இல்லை ஜங்குக். இல்லாட்டி அவங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி விட, ஒன்றும் இல்லை, என்னை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல டியாங் அப்படின்னு நம்ம ஜங்குக் நிமிர்ந்து பார்க்க, ஐ லவ் யூ, உனக்காக நான் இருக்கேன், உங்கள் அண்ணன் இருக்காங்க, சிம்மின் இருக்கான், உன்னை பார்த்துக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்கும் ஜங்குக். நீ எதுக்கும் கவலைப்படாத, பயப்படாத. என்னாலும் அவங்க எல்லாருக்குமே கஷ்டம் இல்லை. இல்லைடா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் அன்றைக்கி எதுவுமே கேட்கல. நான் அப்போ தான் வந்தேன், அந்த வெயிட்டர் மேலே இடிச்சிட்டாங்க. அந்த சவுண்டு கேட்டு தான் நீங்கள் வெளியே வந்தீங்க. அது நீங்கள் போக சொன்னனால தான் நான் போனேன், இல்லைன்னா போயிருக்க மாட்டேன். எனக்கு தெரியும்டா, விட, ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம டேங் தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜிமினும் ஷுகாவும் தான் அவங்க 2 பேர் ரூமில் இருக்காங்க. ஸோ நம்ம ஜிமின் தான் ஷுகா, சொல்லு ஜிமினா, நாளைக்கு நான் காலேஜுக்கு போகிறேனே, இன்னொரு 1 வீக் வெயிட் பண்ண, ஜங்குக்கும் வந்துடுவான், 2 பேர் சேர்ந்து போங்க. இல்லை ஷுகா, ஆல்ரெடி ரொம்ப நாள் லீவ் ஆகிடுச்சு, நான் போயிட்டு நோட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஸோ அதுக்காக தான் போகிறேன். ஏன்னா எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. நாங்கள் இப்படியே இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த செம் பாஸ் பண்ணவே மாட்டோம். இங்கே பாரு, நாளைக்கு நீ போகணுன்ற எந்த அவசியமே கிடையாது.
பார்த்துக்கலாம். சுகா ப்ளீஸ், எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரி இருக்கு. நான் வேணா ஜங்குக்கையும் கூப்பிட்டுட்டு போகிறேன், இல்லைன்னா நீங்களாதே கூட வாங்க. சரி ஓகே, நான் வரேன் கூட. ஓகேவா? ஜங்குக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும், அவன் 1 வீக் அப்புறமே ஸ்ட்ரெயிட்டாக காலேஜுக்கு வந்துக்கட்டும். நான் வரேன் கூட. ஓகேவா? அப்படின்ற மாதிரி நம்ம சுகா சார் நம்ம ஜிமின்கிட்ட சிரிக்கிறான். ஸோ நம்ம சுகா தான் நம்ம ஜிமினோட ஃபோரத்தில் கிஸ் பண்ணிவிட்டு, உனக்கு எதாவது கில்ட் இருக்கா? இதில் ஜங்குக் விஷயத்தில் அது இல்லாமல் எப்படி இருக்கும்? நான் தான் அன்றைக்கி சொன்னேனே சுகா, நான் அந்த நேரத்தில் அவனை தனியாக விட்டுருக்கக்கூடாது. நாளைக்கு உங்களை தான் பார்க்க வந்திருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கும்போது யாருமே இல்லை, நீங்களும் இல்லை, ஜங்குக்கு இல்லை, மிஸ்டர் கிம்மா இல்லைன்னும் போது எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, அந்த ஃபோனில் தான் ஜங்குக்கு இப்படி இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் நான் ஸ்ட்ரெயிட் ஹாஸ்பிட்டல் தான் போனேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் சொல்ல, அப்புறம் ஷிகா தான் எனக்கு புரியுது ஜிமின் அப்படின்ற மாதிரி அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஜிம்மின் தான் அவனோட ஷர்ட் கார்னர் அப்படியே பொறுமையாக ரப் பண்ணி கொடுத்துக்கிட்டே, நீங்கள் எந்த சூழ்நிலையும் என்னை விட்டு போயிட மாட்டீங்களா? டேயாங் ஜங்குக்காக இவ்வளோ தூரம் நின்றுருக்காரு, அந்த மாதிரி நீங்களும் எனக்காக நிற்பீங்களா எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும்? ஜிம்மினா, நீ என்னோட உயிரடா. இந்த உலகத்தில் ஜங்குக்கு அப்புறம் எனக்கு ஒரு பர்சன் இருக்காங்கடா, அது நீ ஒருத்த மட்டும்தான். அதுவும் நான் அதை உன்கிட்ட சொல்லாததுக்கு சாரி. எனக்கு தம்பி இருக்கு, அப்பா இருக்குன்னு சொல்லாதது என் தப்பு. ஐம் ஸோ சாரி. ஆனால் நான் அதை மறைக்கணும்னு மறைக்கலை. எங்கள் அப்பா பற்றியும் தம்பி பற்றியும் தெரிஞ்சால் அவங்க 2 பேருக்கு ஆபத்து வருமோன்னு நினச்சேன், அவ்வளோதான். ஆனால் உனக்கு இந்த சுச்சுவேஷனில் தெரிய வரும்னு நான் நினைக்கல. நான் ரொம்ப நாளாக குக்கியை பற்றி தானே உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது ஜங்குக் தான் தெரிஞ்சிருந்தா நீங்கள் இன்னமும் சேஃபாக இருந்திருப்பீங்க. அது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் அவனோட ஃபுல் நேமாக. குக்கின்னு அவங்களையும் நான் தான் இது பண்ணிட்டேன்ல. மொச்சிப்பா, இதுக்காக நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற? இப்போ ஜங்குக் ரொம்ப நல்லா இருக்கான் அண்ட் அவன் ரொம்ப ஆல்ரைட் ஆகிடான். ஃபஸ்ட்டு மாதிரி நல்லா பேசுகிறான், என்ன அண்ணான்றான், என்னை பார்த்து பயப்படலாம. எனக்கு அதுவே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அண்ட் உனக்கு எவ்வளோ பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு தெரியுமா? நான் இல்லாத டைமில் என் தம்பி நீ கூட இருந்து பார்த்துருக்க. அவங்க நானும் கூட இல்லாத டைமில் நீ ஒருத்தன் தான் அவன் கூட இருந்திருக்க. அதுக்கு உனக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அண்ட் ஜங்குக் உன்னோட ஃப்ரெண்ட் இருந்தாலும் நீ அவனுக்காக என்கிட்ட எவ்வளோ கேட்டிருப்ப. நீங்கள் அவனுக்காக என்னென்னு பாருங்கள், கொஞ்சம் அவனோட ப்ராப்ளம்லாம் தீர்த்து வைங்கன்னு நீ என்கிட்ட அவ்வளோ பேசியிருப்ப. ஸோ எனக்கு தெரியும் நீ ஜங்குக்கு அந்த நிலைமையில் வேணும்னு விட்டுட்டு போயிருக்க மாட்டேன். ஸோ நீ அதை பற்றி ஃபீல் பண்ணாத, கவலைப்படாத, நானும் அவன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம சுகா சொல்கிறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகிருக்கும். ஸோ நம்ம டேயாங்கும் நம்ம சுகா வந்து அவங்க சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம டேயாங் தான், மேன் நான் அந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே மலேசியாவுக்கு அமுச்சு விட்டுட்டேன். ஓ, அங்கே என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அவங்கக்கிட்ட நான் என்ன எதுன்னு தெளிவாக சொல்லலை, பட் அவங்க பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்ம யூங்கி தான், சரி டேயாங், இன்றைக்கி நானும் ஜிம்மினும் காலேஜ் வரைக்கும் போகிறோம், நீங்கள் கொஞ்சம் ஜங்குக் கூடயே இருந்துக்கிறீங்களா? ஓகே, எனக்கு பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி நான் ஒர்க்கை வீட்டிலேருந்தே பார்த்துப்பேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, ஜிம்மினை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்லிவிட்டு அவன் அப்படியே அங்கே நினச்சி போக. ஸோ ஜிமின் தான் வரான். ஹை டங்ஷி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டேயாங் ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே நம்ம சுகா கிட்டே வரான். போகலாமா அப்படின்ட்டு அவனுடைய ஒரு பேக் போட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ அப்போ நம்ம சுகா தான் லைட்டாக சிரிச்சிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ 2 பேருமே இப்போ காலேஜுக்கு தான் போகிறாங்க. ஸோ நம்ம ஜிமின் தான் அப்படியே கார்லேருந்து இறங்கிட்டு, சரி சுகா ஈவினிங்காக வந்தேன்னா பிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, நீ காலேஜ் முடியறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு கால் பண்ணிடு, நான் இங்கே வந்துடுவேன். உனக்கு புரியுதுல்ல? புரியுது, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். ஸோ சுகாவோட கார் அங்கேருந்து கிளம்ப நம்ம ஜிமினுமே அப்படியே காலேஜுக்குள்ளே போகிறான். ஸோ இப்போ அந்த காருக்கு பின்னாடி ஒரு பிளாக் கார் நிற்குது. ஸோ அந்த காருக்குள்ளே ஒரு பர்சன் அப்படியே டிரைவிங் சீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அந்த ஆஷ்போர்ட் இருக்குது. ஸோ அந்த சிகரெட்டை பிடிச்சிட்டு அதில் அந்த டஸ்ட் எல்லாத்தையும் தட்டுறாங்க. ஸோ அப்போ அந்த பர்சன் தான் அப்படியே வாழ்ந்து அந்த புகையெல்லாம் விட, மென் பாய் ஃப்ரெண்ட் இந்த காலேஜ் தானா?
நான் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் இவனை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது மேன். நீயே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாதா அப்படின்ற மாதிரி அங்கே ஜே தான் நம்ம ஜிமின் போகிறதே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நம்ம யூங்கி தான் அவனோட ஆஃபீஸில் இருக்கான். ஸோ அவன் டைம் பார்க்குறான். ஸோ காலேஜ் முடிகிற டைம் ஆகிடுச்சு. அவன் ஃபோன் எடுத்து செக் பண்ணுறான். என்ன 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஜிமினை கால் பண்ண சொன்னேன். இந்த மூச்சிப்பா கால் பண்ணாமல் எங்கே ஊர் சுற்றுதுன்னு தெரியல அப்படின்ட்டு நம்ம சுகா தான் அவர் அப்படியே ஒரு கார் எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறாரு காலேஜ் முடிஞ்சிருச்சான்னு கேட்க. ஸோ ஜிமின் தான் ஃபோன் எடுக்கலை. என்னாச்சு இந்த மூச்சிப்பாக்கு, ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு நம்ம யோங்கி தான் அப்படியே ஃபோன் பண்ணிக்கிட்டே ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ காலேஜ்கிட்டையும் வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ அவன் காலேஜுக்கு வெளியில் தான் நிற்கிறான். ஸோ அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ யோங்கி தான் அவன் காரோட சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ ஜிமின் வரானா அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் ஃபோனுமே ரிட்டன் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே ஒரு 1 hour கிட்ட ஆகுது. ஸோ எல்லாருமே போயிடுறாங்க காலேஜில். ஸோ யோங்கிக்கு தான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அவன் காரை விட்டு இறங்கி போயிட்டேன். ஸோ நம்ம ஜிமினோட காலேஜுக்குள்ளே தான் என்ட்ரி ஆகுறான். ஸோ அவங்க வாட்ச்மேன் கிட்ட இங்கே எல்லா ஸ்டூடெண்ட்டும் போயிட்டாங்களா? சார் போயிட்டாங்களே. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காலேஜ் மூடிடுவோம். நான் போயிட்டு கொஞ்சம் எல்லா பிளாக்கும் செக் பண்ணிக்கலாமா? அது என்னோடய ஃபியான்ஸே இன்னும் வரல. மேபி போயிருக்கலாம் சார். இல்லை அவன் ஃபோனே எடுக்கல. நான் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுகா சொல்ல. ஸோ அப்போ அந்த வாட்ச்மேனும் சரி சார் அப்போ நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அவங்க 2 பேருமே அந்த காலேஜுக்குள்ளே போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சுகா வந்துட்டு அப்படியே ஃபஸ்ட் இயர் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாத்தையுமே போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் அங்கே இருக்க ரெஸ்ட் ரூம்ஸ் அங்கே ஒவ்வொரு ஃப்ளோராக அப்படி செக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ ஜிமினோட பிளாக் எதுன்னு தெரியாதனால எல்லா கிளாஸ் ரூமுக்கும் போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிமின் இருக்கானான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது.